ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டாக்குமெண்ட் டிபியோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட். அதாவது டாக்குமெண்ட் டேட்டாபேஸோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தென் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்க்கும் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் தென் பாப்புலரா யூஸ் பண்ற டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்னா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் நம்ம பார்க்கலாம். டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டாக்குமெண்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து டாக்குமெண்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இங்க வந்து டேட்டாவை டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஜேசன் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. ஜேசன் டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம டிக்ஷனரி தெரியும்ல, கீ வேல்யூ பேர்ல சேவ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து இங்க ஜேசன்ல வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்பவுமே இங்க வந்து மோர் ஓவர் கீ வேல்யூ பேர்ஸை வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. அதை தான் வந்து ஜேசன் டாக்குமெண்ட் சொல்லுவோம். ஜேசன் டாக்குமெண்ட்ஸ்னு சொன்னோம்னாலே அதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ்ல தான் இருக்கும். நம்ம டிக்ஷனரி எப்படி இருக்கும், ஒரு கீ கொடுத்து அந்த கீக்குள்ள வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி தான் இங்க வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலா கீஸ் கொடுத்து கீஸ்க்குள்ள வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைப்போம். இங்க வந்து அந்த மாதிரி தான் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஒரு டேட்டாவும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதை வந்து ரொம்ப கிளீனா வந்து இங்க சேவ் பண்ணி வைக்க முடியும். அண்ட் தென் வந்து இங்க எந்த ஸ்கீமாவும் இல்ல அப்படின்றதுனால, இங்க எந்த ஃபிக்ஸ்டு ஸ்கீமாவும் கிடையாது. சரிங்களா? இப்போ உங்க எஸ்கியூஎல் போனீங்கன்னா, அங்க வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு. அங்க வந்து டேபிள் மாரி ஃபிக்ஸ்டு ஸ்கீமா இருக்கும். இங்க வந்து எந்த ஃபிக்ஸ்டு ஸ்கீமாவும் கிடையாது. அதனால டேட்டா வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? இங்க வந்து ரொம்ப டேட்டாவ நம்ம ஃப்ளெக்சிபிளா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எந்த ஒரு ப்ரீ டிஃபைன்டா எந்த ஸ்கீமாவும் கிரியேட் பண்ண தேவையில்ல. எந்த ஸ்கீமாவும் இங்க கிடையாது. ஸோ நேச்சுரல் டேட்டா எப்படி வருதோ அப்படியே சேவ் பண்ணி வைக்கலாம். தென் ஸ்கேலபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேத்த மாரி வந்து டேட்டா வால்யூம் பொறுத்து ஸ்கேலபிலிட்டி இங்க அவைலபிளா இருக்கு. லைக் உங்களுக்கு எவ்வளோ டேட்டா வேணாலும் இங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து இங்க ரொம்ப ஈஸியா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம், ஸ்கேல் டவுனும் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாரி ஸ்டோரேஜ் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். எவ்வளோ குறைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம குறைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இங்க அக்செப்டட் தான். சரிங்களா? அதாவது இப்போ ஜேசான் ஃபார்மேட்டே குடுக்குறீங்க. அந்த ஜேசான்க்குள்ள வந்து மறுபடியும் ஒரு நெஸ்டடா இன்னொரு ஜேசான் குடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. அந்த மாரி நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுனால கூட, நம்ம வந்து இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் தென் வந்து உள்ள ஒரு லிஸ்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, லிஸ்ட் ஸ்டோர் பண்ணலாம். அதாவது ஒரு ஜேசான் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றீங்க. அதுக்குள்ளேயே ஒரு லிஸ்ட் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல அதுக்குள்ள ஒரு லிஸ்ட் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு ஜேசான் டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே இன்னொரு ஜேசான் டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாரி வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப இங்க அதிகம். எப்படி நமக்கு தேவையோ அந்த மாரி டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் தென் வந்து ரிட்ரைவ் பண்றதும் நமக்கு ஈஸியா இருக்கும். டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்க்கும் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்கீமா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி நம்ம டேபிளா தான் டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அங்க பார்த்தீங்கன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். சரிங்களா? ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து டாக்குமெண்ட்டா ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதனால இங்க ஸ்கீமா இஷ்யூஸ் இல்ல. அங்க வந்து ஃபிக்ஸ்டு ஸ்கீமா ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான். இப்ப வந்து நீங்க ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல வேல்யூ என்டர் பண்ணும்போது, ஏதாவது ஒரு ரோக்கு வந்து நீங்க என்ட்ரி குடுக்காம விட்டீங்கன்னா, அது வந்து நல் வேல்யூஸா சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு வந்து நீங்க கம்பல்சரி ஒரு 10 ரோ கிரியேட் 10 காலம் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா, 10 காலம்க்கு என்ட்ரிஸ் குடுத்து தான் ஆகணும். குடுக்கலன்னா நல் வேல்யூஸ் ஆயிரும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஸ்கீமா வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள். டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால, இங்க வந்து ஒரு கீக்குள்ள வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆயிரும். அதனால ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இங்க அதிகம். எஸ்கியூஎல் டேட்டாபேஸ கம்பேர் பண்ணும்போது. அண்ட் தென் query லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க இங்க பார்த்தீங்கன்னா, MongoDB query லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எஸ்கியூஎல்ல ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்தோம். அது யூஸ் பண்ணுவாங்க. இங்க டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க MongoDB query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த MongoDB query லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா ஏபிஐ யூஸ் பண்ணி MongoDBயோட கனெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ ஏபிஐனா உங்களுக்கு என்னன்னா, அப்ளிகேஷன் ப்ரோகிராமிங் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறீங்கன்னா, அந்த ரெக்வெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு நமக்கு அதுக்கேத்த ரெஸ்பான்ஸ் கொண்டு வந்து குடுக்கும். அததான் ஏபின்னு சொல்லுவோம். இங்க வந்து MongoDB query லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அது மோர் ஓவர் நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏபிஐ வச்சு ரெக்வெஸ்ட் குடுத்து திருப்பி அதுக்கான ரெஸ்பான்ஸ வாங்குவாங்க. தென் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு காம்ப்ளெக்ஸிட்டியா இருக்கும். ஆ அங்க பார்த்தீங்கன்னா, ரிலேஷனல் டேட்டா மாடல்ஸ் யூஸ் பண்ணணும். ரிலேஷனல் டேட்டா மாடல்ஸ்னா உங்களுக்கு என்ன டேபிள் லைக் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். இங்க வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்னு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நமக்கு எப்படி தேவையோ அந்த மாரி நம்ம டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி நமக்கு வந்து எவ்வளோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வேணாலும் இங்கே ஸ்டோர் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு ஸ்கேல் டவுன் பண்ணணும், எனக்கு கொஞ்சமான டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கூட நம்ம கம்மி பண்ணி கொஞ்சமான டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கும். எவ்வளோ ஹெவி ஒர்க் லோட் அது மீன்ஸ் எவ்வளோ ஹெவி ஒர்க் லோட் எவ்வளோ அதிகமான டேட்டாவை கொடுத்தீங்க அப்படின்னாலும் கூட ஜஸ்ட் வந்து இது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். ஏன்னா அதோட ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமா அப்படின்றதுனால ஸோ அந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமா தான் இதுக்கு அட்வான்டேஜ். அதை பேஸ் பண்ணி இது ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடும். பாப்புலர் டேட்டா டாக்குமெண்ட் டிவிஸ் அதாவது டாக்குமெண்ட் டேட்டா பேஸ்லாம் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாங்கோ டிபி. மாங்கோடிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான லாங்குவேஜ் லைக் டாக்குமெண்ட் டேட்டா பேஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே என்ன லாங்குவேஜ் வந்து மாங்கோடிபி யூஸ் பண்ணுது அப்படின்னா மாங்கோடிபி query லாங்குவேஜை யூஸ் பண்ணி query பண்ணுறதுக்காக மாங்கோடிபி query லாங்குவேஜ் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து இது வந்து நல்ல வைட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், நம்பர்ஸ், இமேஜஸ், வீடியோஸ் அந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவையும் ஹேண்டில் பண்ண முடியும் மாங்கோடிபி யூஸ் பண்ணி. சரிங்களா? தென் கவுச் பேஸ் அப்படின்னா கவுச் பேஸ் வந்து கவுச் பேஸ் query லாங்குவேஜை யூஸ் பண்ணும். அண்ட் தென் வந்து இது ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ். இது வந்து கவுச் பேஸ் query லாங்குவேஜ் அப்படின்ற லாங்குவேஜை வந்து query பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமேசான் டாக்குமெண்ட் டிபி. அமேசான் டாக்குமெண்ட் டிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அமேசான் டாக்குமெண்ட் டிபி ஏடபிள்யூஎஸ்குள்ள இருக்கு உங்களுக்கு. ஸோ ஏடபிள்யூஎஸ்குள்ள ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுறது தான் அமேசான் டாக்குமெண்ட் டிபி. அண்ட் அமேசான் டாக்குமெண்ட் டிபி வந்து மாங்கோ டிபி query லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணும். ஆனால் இது என்ன பண்ணுன்னா ஏபிஐ வச்சு மாங்கோ டிபியோட கனெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து மாங்கோ டிபி query லாங்குவேஜ் எடுத்துக்கும். ஆனால் வந்து ஏபிஐ வச்சு மாங்கோ டிபியோட கனெக்ட் பண்ணி அதுக்கோட ரெக்வஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு அதோட ரெஸ்பான்ஸ் வந்து திருப்பி கொடுக்கும். சரிங்களா? இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்யூர் காஸ்மோஸ் டிபி. அஸ்யூர் காஸ்மோஸ் டிபி எங்க இருக்குன்னா அஸ்யூர் பிளாட்ஃபார்ம் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் பிளாட்ஃபார்ம்குள்ள பார்த்தீங்கன்னா காஸ்மோஸ் டிபி அப்படின்றது தான் டாக்குமெண்ட் டேட்டா பேஸ். அஷ்யூருக்குள்ள இருக்க டாக்குமெண்ட் டேட்டா பேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் டாக்குமெண்ட் இங்கே ஸ்டோர் பண்ணலாம், கீ வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம், தென் கிராஃப் ஸ்டோர் பண்ணலாம், அண்ட் தென் நிறைய டேட்டா டைப் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து மாங்கோ டிபி query லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுது. ஏபிஐ யூஸ் பண்ணி மாங்கோ டிபி கூட கனெக்ட் பண்ணிக்கிறது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கூகுள் கிளவுட் ஃபயர் ஸ்டோர். இந்த ஃபயர் ஸ்டோர் எங்க இருக்குன்னா வந்து இது கூகுள் ப்ரொவைட் பண்றது. உங்களுக்கு கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும், கூகுள் கிளவுட் சர்வீசஸ் சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்க டாக்குமெண்ட் டிபி தான் பாத்தீங்கன்னா இந்த கூகுள் கிளவுட் ஃபயர் ஸ்டோர். சரிங்களா? இது வந்து கூகுள் கிளவுட் ஃபயர் ஸ்டோர் வந்து கூகுள் கிளவுட் சர்வீசஸ்க்குள்ள டாக்குமெண்ட் டேட்டா இருக்கு, டாக்குமெண்ட் டேட்டா பேஸ் இது. ஸோ இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. இதோட introduction of document DB and document DBயும் SQL DB இருக்க டிஃபரன்ஸ் அண்ட் தென் பாப்புலர் டாக்குமெண்ட் டிபி டாபிக் எண்ட் ஆகுது. தேங்க்யூ எவ்ரிவன்.